டிகிரி ரேடியன் டேபிள், டிஆர் டேபிள், டாக்டர் டேபிள். டாக்டர்னா டிகிரி இல்ல, டிகிரி ரேடியன் டேபிள். ஓகேவா? கிளியரா? நெக்ஸ்ட் நம்ம எதுக்கு போறோம் அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரிக், அது என்ன சொல்லுவாங்க, டிகிரியோட டேபிள்ஸ் பார்க்க போறோம். ஓகேவா? ரேஷியோ டேபிள்ஸ் பார்க்க போறது ட்ரிக்னாமெட்ரிக் டிகிரி வேல்யூஸ். சோ as usual நம்ம மொத்தம் 6 என்ன எழுதிருக்கோம், 6 ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ். அதே ஆர்டர் தான், SCT CSC இந்த ஆர்டர்லயே தான் எழுதிருக்கோம். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் நம்ம வேல்யூஸ் என்ன சொன்னோம், 360 வரைக்கும். நம்ம யூசுவலா 90 வரைக்கும் தான் கிளாஸ் 10th கொடுத்திருப்பாங்க, படிச்சிருக்கலாம். படிக்காதவங்க இங்க கண்டினியூ பண்ணிக்கோங்க, வேற வழி இல்ல. இந்த சாப்டருக்கு இது ரொம்ப முக்கியமானது, பேஸ்ன்னு சொல்லலாம். நம்ம பேஸை வந்து தெரிஞ்சுக்கணும். அதனால ஈஸியஸ்ட் ட்ரிக்ல எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறத விஷயம். இப்ப ஃபர்ஸ்ட் சைன் 0ங்கறத நம்ம வந்து அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கணும். சோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மத்ததெல்லாம் ஈஸி அப்படிங்கறத விஷயம். இப்ப சைன் 0னா 0 1/2 1/√2 √3/2 1. இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் படிச்சுக்கோங்க. 0 1/2 1/√2 √3/2 1. காஸ் தீட்டா என்ன ஆல்ரெடி எல்லாத்துக்கும் தெரியும். இது அப்படியே மாத்தி ஃபர்ஸ்ட் அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர்ல எழுதணும். என்ன வரும் அப்ப, இங்க வந்துருவான் இவன், √3/2 இங்க வந்துருவான். அடுத்தது 1/√2 நடுவுல அப்படியே தான் இருக்கும். அடுத்து 1/2 லாஸ்ட் உள்ள ஃபர்ஸ்ட் உள்ள 0 லாஸ்ட்டுக்கு போயிடும். சோ இதான் ஆர்டர். அதுக்கப்புறம் tan θ என்னன்னா sin θ by cos θ. இந்த ஃபர்ஸ்டையும் இதையும் டிவைட் பண்ணணும். இப்ப 0/1 ஆன்சர் என்ன, 0. அதுக்கப்புறம் 1/2 √3/2 இது ரெண்டையும் வந்து டிவைட் பண்ணி பாருங்க. மேல இருக்கிறது இதுல இருக்கிற 1 இதுல இருக்கிற மேல 1/√3 ஆன்சர். அடுத்தது √2 கேன்சல் ஆயிரும், 1 1 மட்டும் இருக்கும். அதுக்கப்புறம் √3 கீழ இருக்கிற 2 2 கேன்சல் ஆயிரும். √3 divided by 1 √3. அதுக்கப்புறம் 1 divided by 0 என்னது, 1 divided by 0 is not defined. ஓகேவா? இது இன்ஃபினிட்டின்னு போடலாம், இல்லாட்டி நாட் டிஃபைன்ட் அப்படின்னு போடலாம். நாட் டிஃபைன்ட் என்டின்னு போட்டிருக்கேன், இல்லாட்டி இன்ஃபினிட்டி ஆர் இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லி போடலாம். ஓகேவா? சோ இவர் சில பேருக்கு இந்த இடத்துல என்ன கன்ஃபியூஷன்னா 0/7 என்ன சொல்வீங்க, 7/0 என்ன சொல்வீங்க அப்படிங்கறத கன்ஃபியூஷனா இருக்கும். இங்க எனி நம்பர் பை 0, ஃபார் எக்ஸாம்பிள் 7/0 அப்படின்னு கொடுத்தா நீங்க என்ன எழுதணும் அப்படின்னா நாட் டிஃபைன், அதை டிவைட் பண்ண முடியாது, இல்லாட்டி இன்ஃபினிட்டி அப்படின்னு எழுதிக்கோங்க. ஓகேவா? சோ எனி நம்பர் பை 0 இஸ் நாட் டிஃபைன்ட். இதுவே 0/any நம்பர், ஃபார் எக்ஸாம்பிள் 0/100 0/20 எனக்கு என்ன நம்பர் வேணா இருந்துட்டு போட்டு எனக்கு ஆன்சர் என்னவா தான் இருக்கும், 0. நியூமரேட்டர்ல 0 வந்தா ஆன்சர் 0, டினாமினேட்டர்ல 0 வந்தா மேல நம்பர் வந்துருச்சுன்னா ஆன்சர் வந்து நாட் டிஃபைன்ட், என்னால சொல்ல முடியாது. நியூமரேட்டர் ஸ்டார்டிங் 0 வந்துச்சுன்னா ஆன்சர் 0. இந்த இடத்துல நான் என்ன சொல்லிருந்தேன், 0 divided by 1. ஸ்டார்டிங் 0 வந்துருச்சு, அப்ப ஆன்சர் என்ன 0. இந்த இடத்துல எப்படி இருக்கு, 1 divided by 0 நம்பர் அதுக்கப்புறம் தான் 0 வருது, அப்ப இது நாட் டிஃபைன்ட். இது ஓகேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கொசிகன் தீட்டா என்னது, சைன் தீட்டாவுடைய ரெசிப்ரோக்கல். அப்ப அது அப்படி இதெல்லாமே தலைகீழா எழுதிடணும். சீக்கன் தீட்டாங்கிறது காஸ் தீட்டாவுடைய ரெசிப்ரோக்கல், அப்படியே தலைகீழா எழுதிடணும். காட் தீட்டாங்கிறது டான் தீட்டாவுடைய ரெசிப்ரோக்கல், அப்படியே தலைகீழா எழுதணும். ஏதாச்சும் ஒண்ணு மட்டும் பாப்போமா, சீக்கன் தீட்டா காஸ் தீட்டா பாப்போம். இப்ப 1 divided by 1 is 1. √3/2 தலைகீழா போட்டோம்னா நியூமரேட்டர் டினாமினேட்டர் நியூமரேட்டர் 2/√3. அதே மாதிரி 1/√2னா √2/1 வரும், 1 போட தேவையில்ல. அப்ப √2ங்கிறது ஆன்சர். இப்ப 1/2ங்கிறது 2/1 ஆயிரும், அப்ப 2ங்கிறது ஆன்சர். அடுத்தது என்னது, anything by 0ன்னு வரும். இது ரெசிப்ரோக்கல் எழுதல. அப்ப anything by 0 என்ன கமெண்ட்ல போடுங்க பாப்போம், ஆன்சர் என்ன வருது, நான் டிஃபைன்டா இல்லனா 0வா அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த இடம், இதுதான் நீங்க கிளாஸ் 12th வந்து முக்கியமா படிச்சுக்க வேண்டியது. இதெல்லாம் வந்து சம்ஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கு வருது, அதனால தெரிஞ்சுக்கோங்க. சோ இதை நான் ஆல்ரெடி எழுதிட்டேன், இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது மட்டும் பாத்துக்கோங்க. 2 மெத்தடா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் எனக்கு ஈஸியா தெரியுது, இங்கிட்டும் 0 இங்கிட்டும் 0. நீங்க போனாலே இந்த டேபிள்லாம் எழுதிடணும், அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம யோசிச்சு எழுத முடியாது, அப்ப இப்படி போட்டுறணும். அப்புறம் இதை சுத்தி இருக்கிறது என்னது, -1 1 1 நாட் டிஃபைன்ட். இப்படி படிச்சு வச்சுக்கோங்க. எப்படி கோலம் போட்டேன்னா அழகா, உங்க வீட்டுல உங்க அம்மா எல்லாம் கோலம் போடுவாங்களா இந்த மாதிரி. சோ -1 1 அடுத்தது பாசிட்டிவ் 1 எனக்கு இங்க தெரியல, நாட் டிஃபைன்ட். ஓகேவா? சோ -1 1 1 நாட் டிஃபைன்ட். இது ஒரு டைப் ஆஃப் ட்ரிக். இன்னொரு ட்ரிக் என்னன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஒன் இருக்குல்ல 0 1 0, இதே மாதிரி லாஸ்ட் எழுதிடணும். ஃபர்ஸ்ட் என்ன எழுதிருக்கீங்களோ இதே மாதிரி லாஸ்ட் 0 1 0. அப்புறம் இங்க இருந்து இங்க நெகட்டிவ்ல வரணும், அதாவது அதே தான் 0 1 0 எழுதிட்டு நடுவுல மட்டும் தான் நம்பர் இருக்கு, அது மைனஸ்ல எழுதிடணும். ஓகேவா? அதுக்கப்புறம் அதோட அல்டர்னேட் மாதிரி வச்சுக்கோங்க. 0 -1 0னா இந்த இடத்துல என்னன்னா ஃபர்ஸ்ட் -1 அடுத்தது 0 அடுத்தது நாட் டிஃபைன்ட் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ எய்தர் ஒரு ட்ரிக் நீங்க வந்து புரியாத பட்சத்துல திருப்பி ரிப்ளை போட்டு பாருங்க. மத்தபடி இது ரொம்ப ஈஸி. என்ன மேம் இங்க எல்லாம் நீங்க கொடுக்கல ஹோம்வொர்க்கா மேம், ஹோம்வொர்க்லாம் இல்ல, மெஜாரிட்டியா இதான் கேட்கறாங்க. ஓகேவா? சோ அதோட ரெசிப்ரோக்கல் தான் இன்கேஸ் கேட்டாலும் நம்ம அப்படியே உல்டா பண்ணி போட போறோம். சோ அப்ப இது முக்கியமா இருக்குமா, ஏன்னா எல்லாமே 0 1 நாட் டிஃபைன்ட் வச்சு வருது. இப்ப இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டாவே ஈஸி ஆயிரும். சோ இது ஒரு பேஸ் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ. அடுத்த ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் பாத்துருவோம், அதுக்கப்புறம் சம்முக்கு போயிடலாம். ஓகேவா? until then keep supporting and keep watching. Take care, bye.